வாங்க இப்ப ஒரு புழுங்கரிசி வச்சு ஒரு புட்டு செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அரிசி வந்து நாங்க வீட்டிலேயே அவிச்சு ரெடி பண்ண அரிசி. அதை தான் வச்சு செய்ய போறேன். வீட்டு அரிசி இது ஒரு 250 கிராம் இருக்கும். இதால ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் போல ஊறட்டும். ஊற விட்டு அலசிட்டு வடிகட்டி இடிச்சு தான் செய்யணும். நான் இடிக்கிறப்ப காமிக்கிறேன். அரிசி நல்லா ஊறி வடிகட்டிட்டு வந்திருக்கேன். இதை கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உணர வச்சுக்குவோம். மிக்சியில் இடித்து செய்யும் போது உங்கள்கிட்ட காமிக்கணும். நான் மிக்சியில் போட்டேன், உணர வச்சு அள்ளிட்டு வந்துட்டேன். இதை ஒரே அடியாக அடித்து எடுத்துக்குவோம். அடித்து காமிக்கிறோம் வாங்க. இந்த பாருங்க, ஒரே அரையாக தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துங்க. இதுமாரி குறகுறப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அடுப்பில் இட்லி பானை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடித்தட்டு போட்டிருக்கேன். ஒரு வெள்ளை துணியை போட்டு அதில் இந்த இடித்த மாவை அதில் வச்சு அவிச்சு எடுத்துக்குவோம். மாவு வெந்துட்டு இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ எடுத்துக்குவோம். நல்லா வெந்து வந்துட்டு நல்லா வெந்து வந்துட்டு இப்போ அந்த இதை எடுத்து கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு சூடு ஆறட்டும். தேங்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு கலருவோம். மாவு வச்சு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குவோம். முன்னாடியே அவிக்கிற போதே உப்பு தண்ணி தெளிச்சுக்கணும். இது வந்து ஈரமாவாக இருந்ததுனால நான் இப்போ போடுறேன். ஈரமாவில் தண்ணியை தெளித்தோம்னா நைப்பு கொடுத்துரும். அதுக்காக இப்போ போட்டுக்கிறேன். ஒரு முடி தேங்காய் இருக்குது, அதையும் போட்டுக்குவோம். ஒரு 3 வெல்லம் உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். போட்டு நல்லா இப்படி கிளறிக்கணும். இந்த பாருங்க, நல்லா கிளறிட்டேன். இது வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு இடித்தோம்னா அதில் வந்து உப்பு தண்ணியை தெளித்து தான் கிளறி வைக்கணும் புட்டுக்கு. இது புழுங்கரிசியில் செஞ்சதுனால நான் இப்போ தான் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதுமாரியே நீங்களும் செய்யுங்க. இடித்தோன்னே உப்பு தண்ணி தெளிச்சிங்கன்னா நைப்பு கொடுத்து போயிடும். நம்ம தேங்காய் வெல்லம் எல்லாம் போடுறோமா, அதோட அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குனால இப்போ உப்பு போட்டு கிளறிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துங்க. கிளாஸ் எடுத்துக்கிட்டு இந்த புட்டை அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் கொஞ்சோண்டு நெய்யை தடவிட்டு அதுக்குள்ளே வச்சு பாருங்க நான் என்ன செய்கிறேன்னு பார்க்கணும். பாருங்க, இது மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி கவுத்துக்குவோம். இந்த பாருங்க எப்படி வந்திருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம். இந்த பாருங்க, எல்லாத்தையுமே புட்டு செஞ்சு இந்த மாதிரி எடுத்துட்டா இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.